அதே போல ஒரு தேங்காய் திருவோடு போல உடையது அப்படி என்று பார்த்தால் ஒரு கையிலே சிவபெருமானாகவும் ஒரு கையிலே அன்னபூரணி தேவியாகப்பட்டதாகவும் அமைந்திருக்கக்கூடிய அப்ப அந்த குடும்பத்துக்குள்ளே சிவனுடைய அமைப்பும் அன்னபூரனுடைய அமைப்பும் முழுமையாக இல்லை சூனியம் அப்படி இப்படின்ற ஒரு தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குடும்பத்தில் வரக்கூடிய அந்த கெட்ட சக்திகளாகப்பட்டது அந்த தேங்காய் மூலியமாக ஒரு ஆலயத்திலே கொண்டு சமர்ப்பணம் பண்ணுகின்ற பொழுதுதான் இறைவனுடைய சித்தத்துல வருது. அதே போல ஒரு தேங்காய் கொஞ்சம் ஏற்றி உடைஞ்சு கொஞ்சம் தாழ்த்தி உடைஞ்சா அதாவது உடைய குடும்பமாகப்பட்டது வளர்ச்சி பாதைக்கு வரப்போகுதுன்றதுக்கு நியூட்ரி ப்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த். நம்ம இப்போ எங்க இருக்கிறோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகில் மூங்கில்படி பச்சையம்மன் ஆலயத்தில் இருக்கிறோம். இங்கு உள்ள சாமியார் அவர்கள் தேங்காய் உடைப்பதை பற்றி மிக அற்புதமான விளக்கத்தை தருகிறார். வாங்க வீடியோக்குள் போகலாம். உண்டான வாய்ப்புகள் அதுதான் இறைவனுடைய சித்தத்துல வருது. அதே போல ஒரு தேங்காய் கொஞ்சம் ஏற்றி உடைஞ்சு கொஞ்சம் தாழ்த்தி உடைஞ்சா அதாவது உடைய குடும்பமாகப்பட்டது வளர்ச்சி பாதைக்கு வரப்போகுதுன்றதுக்கு அர்த்தம். அதே போல கோபுரத்தன்மையாக உடையும். அந்த கோபுரத்தன்மையாக உடையதுன்னா இதுக்கு மேல உன்னுடைய குடும்பத்திலேயே நல்ல ஒரு நிறைவு கொடுக்கக்கூடியது, வீடு கட்டலாம் வீடு வாங்கலான்ற நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்புக்கு தான் இந்த தேங்காய் வாகப்பட்டது முழுமை பெற்று வருது. அதனாலதான் இந்த தெய்வத்தாகப்பட்டதை கூட வீட்டுல விளக்கு தெய்வமா போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு தெய்வத்தை போட்டு அந்த தேங்காய் வாகப்பட்டதை எடுத்து அந்த அணைஞ்ச உடனே அந்த தேங்காய் வீட்டுல உள்ளவர்கள் அனைவருமே சாப்பிட்டு கொள்ளலாம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுல என்னுடைய குடும்ப வளர்ச்சி பாதைக்கு வருதுன்றதுக்கு அர்த்தம். அதே போல ஒரு தேங்காய் திருவோடு போல உடையது அப்படி என்று பார்த்தால் ஒரு கையிலே சிவபெருமானாகவும் ஒரு கையிலே அன்னபூரணி தேவியாகப்பட்டதாகவும் அமைந்திருக்கக்கூடிய அப்ப அந்த குடும்பத்துக்குள்ளே சிவனுடைய அமைப்பும் அன்னபூரனுடைய அமைப்பும் முழுமையாக இருக்குதுன்றதுதான் அர்த்தம் அந்த திருவோடினுடைய அமைப்புல வரக்கூடியது. அதே போல ஒரு தேங்காய் அழுகிடுச்சு அப்படி என்றால் கவலையே தேவையில்லை. அந்த தேங்காய் வாகப்பட்டது உடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இல்லை சூனியம் அப்படி இப்படின்ற ஒரு தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குடும்பத்தில் வரக்கூடிய அந்த கெட்ட சக்திகளாகப்பட்டது அந்த தேங்காய் மூலியமாக ஒரு ஆலயத்திலே கொண்டு சமர்ப்பணம் பண்ணுகின்ற பொழுது அந்த தேங்காய் அழுகிடுச்சுறாங்கவே இதோடு உன்னுடைய கிரகவாட்டம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நல்ல நேரத்தை நமக்கு கொடுக்க போறாங்கன்ற நம்பிக்கையோடு மக்கள் செயல்பட்டால் நிச்சயமாக உண்டான தன்மையில மீண்டு வரலான்றதுதான் நம்மளுடைய இடத்துல அந்த தேங்காயுடைய அமைப்பாகப்பட்டதை காத்திருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு மனிதருக்குமே இன்னைக்கு எல்லாருமே அதுலதான் பயப்படுறாங்க. ஐயோ தேங்காய் இப்படி உடஞ்சிருச்சு இப்படி போகுது அப்படின்றது அலர்ஜியே அவங்களுக்கு முழுமையாக கொடுத்துறதா தவிர மற்றது ஒன்றுமில்லை. அதே போல தெய்வத்தினுடைய சத்தியாகப்பட்டது அனைத்து இடத்திலையும் சுவாரஸ்யம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்றதுதான் முழுமையான நம்பிக்கை. அப்படி பயத்து கொண்டாலே தாராளமாக அவங்களுடைய இதாகப்பட்டது குலதெய்வத்தை கும்பிடாதவனும் தாய்த்தகப்பனை மதிக்காதவனும் கட்டின மனைவி கண்கள் நாமல் காப்பாற்றாதவனும் அதனுடைய வீட்டிலே பிறக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல முறையோடு வளர்க்காதவனும் அவன் கோடி சம்பாதித்தாலும் குப்பைக்கு சமப்படுகிறான், பாவத்தில் தள்ளப்படுகிறார். உயிரோடு இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு ஒரு வேலை சோறு போட மாட்டான். உயிரை விட்ட உடனே அவனுக்கு ஆரவாரம் பண்ணி கீழ் கொண்டு போறாங்க. அப்ப போகும்பொழுது அந்த ஆத்மா என்ன சொல்லி கொண்டு போகும்? ஆத்மாவாகப்பட்டு உயிரோடு இருக்கும்போது ஒரு சோறு கொடுக்கல ஒரு துணியை எடுத்து கொடுக்கலப்படுவாங்க. ஆனா இப்பொழுது காலகட்டத்தில் இப்படி எல்லாம் கொண்டு போனீங்க நல்லா இருப்பான் நம்ம நாசமா போயிடுவாங்கன்ற ஒரு காலகட்டத்தை கொடுக்கின்ற பொழுது அதுதான் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டு படாத பாடுபடுத்துறது இருகள் எடுப்பதோ அதை தவிர மற்றபடி ஒன்றும் அல்ல. இதே போல குலதெய்வத்தினுடைய அடிப்படையாகப்பட்டது முழுமையாக ஒரு மனிதன் எப்படி எந்த அளவுக்கு கும்பிட்டுக்கிறார்களோ அந்த அளவுக்கு சிறப்புன்றது ஒன்று. அதே போல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பார்க்கின்ற பொழுது மரத்தினுடைய தன்மை முழுமையான தன்மை. ஒரு மரமாகப்பட்டது ஒரு மனிதர் ஒரு மரத்தை வச்சு உருவாக்கினால் ஓடி சம்பாதித்து குப்பையாக்குவதை விட ஒரு மரத்தை வச்சு 8 தலைமுறைக்கு உண்டான புண்ணியவான் என்ற பெயரை எடுப்பது அந்த மரத்தினுடைய அமைப்பு தான். அப்ப ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மரம் வளர்த்தால் பல்லார் நாடே சுபிட்சமாவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாகப்பட்டது முழுமை பெற்றிருக்கிறது சொல்லலாம். அதே போல தெய்வத்தினுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் ஒரு மரத்தினுடைய அடிப்படை தான் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி பாதை. அந்த மரம் எப்படி வளர்கிறதோ அதுபோல் நம்மளுடைய குடும்பமாகப்பட்டது வளர்ச்சி கொடுத்து வருன்றதுதான் நம்மளுடைய சக்தியாகப்பட்டது. அதனால்தான் தாயினுடைய அவதாரத்திலே பார்க்கின்ற பொழுது கூட ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படையிலே அடி வேறாகப்பட்டது தன்னுடைய மனைவியுடைய ஸ்தானமாகவும் அதில் வரக்கூடிய தண்டாகப்பட்டது கணவனுடைய ஸ்தானமாகவும் அதில் வரக்கூடிய சைடு கிளைகளாகப்பட்டது தான் பெற்றெடுத்த பிள்ளைகளாகவும் அதில் வரக்கூடிய இலையாகப்பட்டது நீ காட்டக்கூடிய அன்புக்குரிய பாசத்திற்குரியதும் அதில் பூக்கக்கூடிய பூவாகப்பட்டது புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதும் அதில் காய்க்கக்கூடிய காய்கறிகள் தான் 8 தலைமுறைக்கு செய்யக்கூடிய தான தர்மத்தினுடைய அடிப்படையான அது ஒன்று மட்டும்தான். அதனால்தான் ஒவ்வொரு மாநிலங்களாகப்பட்டவர்களும் நிச்சயமாக ஒரு மரமாவது வைத்து அதை உருவாக்குகின்ற பொழுது அந்த மரமாகப்பட்டது நாம் அங்கிருந்து வருகின்ற பொழுது அந்த இலையாகப்பட்டது தான் பிள்ளை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்குமா. அப்பதான் நம்மளுடைய காற்றாகப்பட்டது சுவாசம் பண்ணி வரும். அப்ப நம்மளுடைய நோக்கமாகப்பட்டது இதை நாம் வைத்த மரம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்றது அவங்களுக்கு உண்டான அடிப்படை. அப்ப அந்த மரம் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்ப வளர்ச்சியாகப்பட்டது நிறைவு பெற்று இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய உத்தரவாதம். அதுல இந்த ஊர் பேர் சொல்லமா
புண்ணியம் செய்த பூமியாகப்பட்ட இந்த மயில்பாடி கிராமம் இருமுக தாயாக வடிவெடுத்து இருக்கக்கூடிய இந்த அம்பாளுடைய இடத்துல 27 நட்சத்திரம் 12 ராசி 9 நவ கிரகத்திற்கு உண்டான செடிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இன்னைக்கு எல்லாம் பரிகாரங்கள் என்று சொல்லுவாங்க. பரிகாரத்தினுடைய தன்மையாகப்பட்டது உயிர் உள்ள கலைகளாக இருக்கக்கூடியது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ராசி நட்சத்திரன்ற முறையில ஒவ்வொரு விருட்சமாகப்பட்டது முழுமை பெற்று கொடுப்பது அதுதான். அதுக்காக தான் அவரோட ராசி நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான மரத்தினுடைய அடியிலே போய் ஒரு 3 முறை சுற்றி வளம் வந்து அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றும் போது அது ஒரு உயிர் கலையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தவிர மற்றபடி ஒன்றுமல்ல. அதே போல 9 நவ கிரகத்திற்கு உண்டான அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சூரிய தேவனுக்கு உண்டானது இருக்கலாம். அதே போல ஒவ்வொரு விருட்சமாகப்பட்ட ஒவ்வொருத்திற்கு உண்டான விருட்சங்கள் அந்த தோஷத்திலே இன்னைக்கு சனிதோஷம் நடக்குது, இன்னைக்கு ராகு நடக்குது, கேது நடக்குது அப்படின்ற அச்சங்கள் தேவையில்லாததுதான். அந்த அச்சத்திற்கு உண்டான அடிப்படையில அவருடைய இடத்துல அந்த மரத்தினுடைய அடியில அந்த செடியினுடைய அடியில சுற்றி வளம் வந்து அதை கொண்டு விளக்கு தெய்வம் போட்டு வந்தாலே அந்த தோஷமாகப்பட்டது எந்த தோஷமாக இருந்தாலும் நிறைவு பெற்று விடும் என்பதுதான் அம்பாளுடைய உத்தரவாதம். அதே போல இந்த இடத்துல அம்பாளாகப்பட்டவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல மும்மூர்த்தி ஆஞ்சநேயர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது மும்மூர்த்தி ஆஞ்சநேயர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆக மொத்தம் 3 பேர் ஒரே ரூபமாக ஆஞ்சநேயர் ரூபமாக வடிவெடுத்திருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். மும்மூர்த்தி ஆஞ்சநேயருடைய அமைப்பாக இருக்கக்கூடியது. அதே போல இந்த இடத்துல மங்கள வராகி அகப்பட்டவன் அவதரித்து இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது ஒன்று. அதே அடுத்தபடியாக சிவபெருமானுடைய ஐதீகத்திலே கைலாய நகராகப்பட்ட தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய தருணத்துல கைலாயத்தினுடைய அடிப்படையிலே ஐயா அமைந்திருக்கிறார். அவருக்கு எழுப்பு திசையிலே பார்க்கின்ற பொழுது 27 நட்சத்திரம் 12 ராசி 9 நவகிரகத்திற்கு நடு சென்றிலே அமர்ந்திருக்கக்கூடிய அகத்தி மாமுனிவர். அவருக்கு அறியாமலே இருக்கக்கூடியது தேவதாரியாகப்பட்டது 27 நட்சத்திரம் 12 ராசி 9 நவகிரகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியது தேவதாரியினுடைய அமைப்பு. அப்போ ஒரு மனிதன் வருகிறார் என்றால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தேவதாரியை 3 முறை சுற்றி வளம் வந்தால் அந்த 27 நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் சுற்றி கொண்டாட பலனாகப்பட்டது முழுமை பெற்று கிடைக்கக்கூடிய இடம் தான் இந்த மகிழ்பாடி கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெருமுக தாயாக இருக்கக்கூடிய பச்சைமச்சம்மனுடைய ஆலயமாகப்பட்டது என்று சொல்லலாம். அதே சமயத்துல கைலாயக்காரருக்கு அடுத்தபடியாக சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை என்ற தருணத்துல நாராயண பெருமாளையே அந்த சக்தியுடைய அவதாரம் தான் என்பதை உணர்த்தக்கூடிய அடிப்படையோடு அந்த இடத்துல இருவருமாக ஒரே உடலிலே 2 பேருமே அர்த்தநாதீஸ்வரர் போல 2 பேருமே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியாகப்பட்டது இங்கு முழுமை பெற்று இருக்கக்கூடியதுதான். அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இந்த இடத்திற்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல நேர காலகட்டங்கள் வருவது என்றால் மட்டுமே இந்த தாயினுடைய எல்லைக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியும். இல்லை என்றால் அது வைப்பதற்குண்டான காலகட்டங்கள் கிடையாது. அதே போல் பில்லு சூனியம் கண்ணோமல் கண்டிஸ்டி எதுவாக இருந்தாலும் அந்த தாயினுடைய எல்லைக்குள்ளே காலடி எடுத்து வைத்தாலே அது பஸ்மமாகிவிடும் என்பதுதான் முழுமையான உண்மை. அதே போல் 9 நவகிரக தேவமார்களுடைய கெடுபலனாக இருந்தாலும் அது நல்ல பலனாக ஆக்கக்கூடிய இடமாகப்பட்டதுதான் இந்த அம்பாளுடைய அமைப்பாகப்பட்டது என்று சொல்லலாம். அதே போல அவருடைய இடத்திலே வள்ளலாருடைய சிறப்பாகப்பட்டது அவருடைய எதுவாகப்பட்டது முழுமை பெற்று இருக்கக்கூடிய இடம் தான் முக்கியமான அமைப்பிலே இருக்கக்கூடியவங்க. அதனால உங்க